ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு வச்சு நல்லா குட்டி குட்டியாக மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா வடை ஃபுல்லாகவே சாப்பிட்றதுக்கு குட்டி குட்டியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே வாயில் ஒன்று ஒன்றா போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள், திரும்ப திரும்ப கேட்பாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். பருப்பு நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக அந்த கிறிஸ்பினஸ் வரும். இல்லைனா வடை நல்லா ஹார்டாக அடை மாதிரி ஆகிடும். இப்போ இதில் காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு தோல் நீக்காமல் எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கால்வாசி நான் நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்லாவே அரைச்சி எடுத்திருக்கேன். மீதி எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது வடை நல்லாயிருக்கும். இப்போ இதில் பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் சும்மா கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, எல்லாமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கீரை வேணும்னா கூட இதில் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கை வச்சு நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா எல்லாமே சேர்ந்து கலந்து வர மாதிரி பிசையணும். பருப்பு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் உப்பு சரியாக இருக்கா நல்லா கலந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை வச்சு நல்லா பிசைய நல்லா உருண்டை பிடிக்கும் போது நல்லா ஈரப்பதம் சேர்ந்து வரும் நமக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ நம்ம வடை நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். எப்பவுமே வீட்டில் வடை செய்யும் போது நல்லா பெரிய பெரிய வடையை போட்டோன்னா அது நம்ம பெரியவங்க சாப்பிடும் போது நமக்கு சரியாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது பெரிய பெரிய வடையை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா குட்டி குட்டியாக காயின் மாதிரி சின்ன சின்ன வடையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிட்டு இப்போ வாணலில் எண்ணெய் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், உருண்டையை எடுத்து கையில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு நல்ல ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா செவந்து வர வரைக்கும் விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறோம். நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக செவந்து வெந்து வரும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வடை நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற உருண்டைகளையும் சின்ன சின்னதாக தட்டி நம்ம வடையாக பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம குட்டி குட்டி நிப்பட்லாம் சாப்பிட்டா எப்படி ஃபுல்லாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி வடையாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். குட்டி குட்டி வடையாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.